முன் நடிகர் அபிநய் அவர்கள் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது. அவருக்கு என்னாச்சுன்னு முழுமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2002ஆம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானவர் அபிநய். இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஜங்ஷன், சிங்காரசனை, பொன்மேகலை என ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தார். இவர் மலையாள திரைப்படங்களில் நடிச்சிருக்காருங்க. இவர் நடிகராக மட்டுமின்றி டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு இவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். சூர்யா நடிப்பில் வெளியான அஞ்சான் திரைப்படத்திலையும், கார்த்தி நடிப்பில் வெளியான பையா திரைப்படத்திலையும், காக்கா முட்டா போன்ற திரைப்படங்கள்லாம் அபிநய் அவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஒரு கட்டத்தில் அபிநய் அவர்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காம போதிய வருமானம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அபிநய் அவர்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அபிநய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது எடுத்தப்பட்ட புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆள் ரொம்பவே மெலிந்து போய் வயிறு வீங்கிய நிலையில் இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலருக்கு அதிர்ச்சியாயினாங்க. ஒரு சிலர் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த அபிநய் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தனக்கு நிதியுதவி வேணும்னு கேட்டு சோசியல் மீடியாவில் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்த திரைப்பிரபலங்கள் பலரும் அபிநய் அவர்களுக்கு உதவி வழங்கினாங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் அபிநய் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியதாக தகவல் வெளியானது. கேபை பாலா அவர்கள் அபிநய் அவர்கள் வீட்டிற்கே போயிட்டு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருந்தார். சமீபத்தில் ஒரு திரைப்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக அபிநய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதில் பேசும்போது தன்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் 44 வயதாகும் அபிநய் அவர்கள் இன்று அதிகாலை காலமிருக்காரு. அபிநய் அவர்கள் காலமான செய்தி வெளியானது திரைப்பிரபலர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டிருக்குது. அபிநய் அவர்களுக்கு திரைப்பிரபலர்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சார்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.